ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. எவ்வளோ அழகான ஒரு வீடியோன்னு பாருங்கள். இன்னொரு ஊர் பக்கத்து ஊருக்கு போய் டியூஷன் கூட படிக்க வேணான்னு சொன்ன இடத்துலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து இந்த அவார்ட் கிடச்சிருக்கு. அதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய தாய் சிங்கிள் மதர், அவங்கள்ட்ட இருந்து தான் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக ஒரு உமன் இருக்கணும் என்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் திருமணம் வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும். எனக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்துச்சு. 2017 என் ஹஸ்பண்ட்டை நான் கேட்ட அந்த ஃப்ளாஷ் ஷவர் பிராண்டை நான் உருவாக்கணும்னு சொன்னதுக்கு இந்த ஹஸ்பண்ட் சொன்ன எஸ் தான் என்னை இந்த மேடைக்கு கொண்டு வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் த ரெகக்னேஷன் அண்ட் பிராண்ட் அவதார் சக்தி விருதுகள். தேங்க்யூ. பார்த்தீங்களா வியூவர்ஸ், எவ்வளோ ஒரு அந்த உணர்வு சொல்ல இயலாத ஒரு உணர்வு, இவ்வளோ ஒரு சந்தோஷம், இவ்வளோ ஒரு பெருமிதம் எப்படி பேசுகிறாங்க. அப்போ அந்த கணவன் போல எல்லா கணவர்மாரும், எல்லா தந்தைமாரும், எல்லா சகோதரர்களும் இருந்தால் பெண்கள் உலகத்தில் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. பெண் அடக்குமுறை எதுலேயுமே சொல்லப்படாத ஒரு விஷயம். எந்த ஒரு மார்க்கத்துலேயுமே பெண்ணை அடக்கி ஒடுக்கி வீட்டுக்குள்ளே வெய்யன்னு சொல்லலை. திறமைகள் இறைவனால் கொடுக்கப்படுறது. பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி திறமைகள் ஒருவனுக்கு கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த திறமை இந்த உலகத்துக்கு தேவை, இந்நாள் மூலம் அது நிறைவேறப்படணும் என்று தான் அந்த ஆளுக்கு அது கொடுக்கப்படுது. அப்போ அதை வெளிக்கொண்டாரத்துக்கு உதவி புரிய வேண்டியது அந்த அவங்கவுங்கள சார்ந்தவங்களோட கடமை. அப்போ அதை விட்டுட்டு பெண் அது செஞ்சால் தவறு, இது செஞ்சால் தவறு என்று விமர்சன ரீதியாகவே ஒரு பெண்ணை பார்க்குறத கொஞ்சம் தள்ளி வச்சு, ஒரு பெண்ணுக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கிறான். மனிதன் தானே, ஒரு பெண் ஒரு மனிதன். அப்போ சில விஷயங்களை வச்சு பெண் அடக்குமுறை என்ற பேரில் மார்க்கங்களில் சொல்லப்படாத விஷயங்களை வச்சு பெண்ணுக்குள்ளே இருக்கிற திறமைகளை அப்படியே மூடி ஒரு பக்கத்துக்கு ஆக்குறது வந்து சாதாரணமாக அதை பற்றி சிந்திக்கணும், கட்டாயம் சிந்திக்கணும். நிறைய பேர் என்கிட்ட மலாலா யூசுஃப்ஸாயை பற்றி கேட்டிருக்கிறாங்க. சரி, அவங்க வந்து பெண் கல்வி பற்றி பேசி அவங்களுக்கு இஸ்லாமிய தீவிரவாதிகள் வெடி வச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கதைக்கிறாங்க. அப்போ நான் வந்து அதை பற்றி ஒரு பெரிய வீடியோ போடுறதுக்கு இருக்கிறேன். அது வந்து டிக்டாக்கில் பாதியும் ஃபுல் வீடியோ யூடியூப்லேயும் போடுவேன். அதுக்குரிய தகவல்கள் நான் இப்போ சேகரித்த வண்ணம் இருக்கிறேன். அதாவது வந்து இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சுட்டி காட்டுற நேரம் அதை பற்றின பூர்ணமான ஒரு தேடல் வந்து என்கிட்ட இருக்கணும், இல்லாமல் வந்து கதைக்கலாம். அதனால் ஒரு வீடியோ தயார் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை நான் இன்னும் சற்று நேரத்தின் பின் அப்லோட் செய்ய இருக்கிறேன். அதனால் நாங்கள் வந்து மனிதர்கள் மதங்களை கடந்து மனிதர்களாகிய அனைவரையும் மதிப்போம். ஆண் பெண் வேறுபாடு இருக்கி அந்த வேறுபாடு வந்து உடலியல் ரீதியாக இறைவன் கொடுத்திருக்கிறானே ஒழிய உளவியல் ரீதியாக சில வேறுபாடுகள் இருக்கி பெண்ணும் ஒரு மனிதனாக மதிக்கப்பட வேண்டியவர். அதனால் வந்து சில விஷயங்களை வந்து இந்த எது செஞ்சாலும் தவறுன்னு சொல்கிறத விட்டுட்டு அவங்களோட நோக்கம் என்னன்றது எங்களுக்கு தெரியத்தானே. அதனால் வந்து கொஞ்சம் அமைதியான முறையில் நல்ல முறையில் பேசினா நல்ல. நான் நேற்று முந்தினாத்து ஒரு வீடியோ பார்த்தேன். குக்கரி சேனல் வச்சிக்கிற லேடிஸ்க்கும் அது ஹராம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வீடியோ போகுது, வைரலாக பேத்துட்ருக்குது. அப்போ ஆக்குறது ஹராம், ஆடுறது ஹராம், பாடுறது ஹராம், இப்படி எல்லாமே சொல்கிறீங்க. அப்போ பெண்கள் யோசிப்பாங்க என்னத்தை செய்யண்டு. சில விஷயங்கள் சொல்லணும் நான் நினச்சேன். நான் அந்த வீடியோ பார்த்துட்டு ஆடுறது வந்து எப்படி ஆடுறது ஹராம், எப்படி ஆடினா ஹலால் என்று இஸ்லாத்தில். அதாவது ஆடவே கூடாதுன்றில் ஒரு பெண் பெண்ணுக்குரிய மகரமான, அதாவது அவளுக்குரிய ஆண்கள் அவள் வீட்டுக்குள்ளே ஆடுறது வந்து ஹராம் இல்லை. அவட கணவன்ட முன்னுக்கு, அவட தந்தையிட முன்னுக்கு, சகோதரர்களோட முன்னுக்கு, வீட்டாக்களோட முன்னுக்கு அவൾക്ക് ஆடலாம். சரியா, அது பிரச்சனை இல்லை. அந்நிய ஆண்களோட முன்னுக்கு ஆபாசமான முறையில், கவர்ச்சியை தூண்டக்கூடிய முறையில், அவங்களோட ஆசாபாசங்களை தூண்டக்கூடிய முறையில் ஆடினா வந்து அது ஹராம். அப்படித்தான் இஸ்லாத்தில் இருக்கி. சரியா, அதை விட்டுட்டு பெண் வந்து சந்தோஷமாகவே இருக்கப்படாது என்று சொல்லி இஸ்லாத்தில் இல்லை. அதோட அந்த குக்கரி சேனல் பற்றி சொன்னதில் சொல்கிறாங்க, முதல்ல கையை காட்டுவீங்க, அப்புறம் சட்டியை காட்டுவீங்க, அப்புறம் முகத்தை காட்டுவீங்க, அப்புறம் முழு உடம்பையும் காட்டுவீங்க, அப்புறம் அவங்களோட வீட்டை காட்டுவீங்க, நாட்டை காட்டுவீங்கன்னு நிறைய சொல்கிறவர். ஆனால் அது சொல்கிறதுல சில விஷயங்கள் இருக்கு. ஆபாசமாக ஒரு பெண் வந்து எங்கன்னா பேத்து காட்சி அளிக்கிறாளோ அது ஹராம். ஆக்குறவங்க வந்து ஆபாசம் காட்ட வராங்க இல்லை, அதை நாங்கள் யோசிக்கணும். சமையல் சேனல் வச்சுக்கிறவங்க வந்து அவங்களோட நோக்கம் என்ன, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த குக்கரி டேலண்ட், சமையல்ன்றது ஒரு கலை, அது எல்லாத்துக்கும் மேலாக அந்த கலை அந்த திறமையை வச்சு
அவங்க வந்து ஏதோ சம்பாரிச்சுக்குள்ள பார்க்குறாங்க. அது அவங்களுக்குரிய திறமை. அப்போ அதை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை. அது வந்து அவங்களுக்குரிய விருப்பம். அவங்களோட எண்ணமும் நோக்கமும் அவங்களுக்கு தானே தெரியும். அவங்க வந்து என்னைய 4 பேர் பார்த்து ரசிக்கட்டும்னு அவங்களோட கிச்சனையும் அவங்களையும் காட்டினா அந்த பாவம் அவங்களுக்கு வந்து சேரும். என் உள்ளங்களை அறிந்தவன் இறைவன் தான். அவங்க வந்து அவங்களோட நோக்கம் வந்து நான் ஆக்குறத பார்த்து 4 பேர் நல்லா ஆக்க வேணும், நான் ஆக்கி ஒரு சேனலை செஞ்சு நான் அதில் கொஞ்சம் தேடிக்கொள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை தானே. இதுகளை பற்றி நிறைய யோசிக்கணும்டா. எல்லா விஷயத்தையுமே ஒரு கடும் போக்கில் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் இறைவன் வந்து பார்க்குறது வந்து எண்ணத்தின் நோக்கத்தின் தான், வெளி செயற்பாடே இல்லை. இப்போ நாங்கள் சொல்கிறோம் ஆடைன்னு தூக்கி பிடிச்சிக்கொண்டு ஆடுறோம், அந்த அபாயம் எடுத்துக்கொண்டு ஆடுற சிஸ்டரை பற்றி. நானும் ஒரு வீடியோ போட்டேன், தங்கமே அந்த ஆடையை விட்டுட்டு நீங்கள் வேறு இதில் ஆடுங்க. காரணம் நான் கரெக்டாக சொல்லலை. காரணம் என்னென்னா, எல்லாரும் உங்களை விமர்சிக்கிறாங்களேம்மா, நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை, உங்களோட உள்ளம் காயப்படும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில். என்கிட்ட சில பேர் கேட்டிருந்தாங்க, அப்போ உடுப்பொண்டு உடுத்தா எல்லாம் சரியான்னு. அது உண்மையான கேள்வி. நான் உண்மையை யோசிச்சு நான் அந்த கேள்வி பார்த்து கோவப்பட தேவையில்லை. காரணம் வந்து உண்மை. நீங்கள் இந்து சகோதரர்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, ஒரு கருப்பு முழுசாக போத்தின ஒரு உடுப்பு உடுத்தா அவங்க நல்லவங்களா? உண்மை. அப்படி கேட்குறது சரி. இப்போ இந்த இலங்கையில் முந்தநாத்து நடந்த ஒரு சம்பவம், முழு கருப்பால் போத்தின முழு ஃபேஸ் கவர் ஆடையில் போய்த்து ஷூட் பண்ணின ஒரு சம்பவம் நடந்து நியூஸில் எல்லாம். அது பப்ளிக் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. நான் பப்ளிக் படுத்துகிறேன்னு மறு என்னோட சண்டைக்கு வரவான யாரும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸில் காட்டின விஷயம். அப்போ அந்த உடையை பயன்படுத்தி எவ்வளவோ எல்லாம் நடக்குது. அப்போ உடுப்பொண்டு உடுத்தன்னு எல்லாரும் நல்லவங்க ஆகிடுவாங்க. ஒரு பெண்ணோட கௌரவம் வந்து ஒரு உடுப்புலண்டு இல்லை, சரியா? அவளோட நடத்தையில் தான் இருக்கி, சரியா? ஒரு பெண்ணுடைய கௌரவம் இருக்கிறது வந்து அவளோட நடத்தையில். அவள் எப்படியாப்பட்டவள்ன்றது அவளோட கௌரவம் இருக்கிறது நடத்தையில். ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு பெண்ணுடைய கௌரவத்தை வந்து உருவாக்க முடியாது. ஒரு பெண்ணுடைய கௌரவம் இருக்கி அவளோட அறிவு, அவளோட நடத்தை. அவள் எந்த அளவு வந்து அவளோட அறிவை வளர்த்து கொள்கிறாளோ, எந்த அளவுக்கு நடத்தையில் ஒழுக்கம் உள்ளவளாகிறாளோ, அதில் தான் அவளோட கௌரவம் இருக்கே ஒழிய அவளோட கௌரவம் வந்து ஒரு உடுப்புலன்னு வராது. இப்போ அப்படி சொல்லப்போனால் அந்த உடுப்பு உடுத்துக்கொண்டு போய்த்து வெடி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி உடுத்துக்கொண்டு போய்த்து எவ்வளவோ வேலையில் நடக்குது. களவு கூட எடுக்கிறவங்க ஈக்கிறாங்க. நாங்கள் கண்ணால் கண்டின இங்கே நடந்து எங்களோட கண் முன்னுக்கு நடந்தது இருக்கி நீட்டை ஜுப்பா எடுத்துக்கொண்டு வந்து ஜுப்பாவுக்கு லேப்டாப் களவு எடுத்துக்கொண்டு போகல நாங்கள் பிடிச்சி போலீஸ்க்கு கால் பண்ணி கொடுத்த சம்பவம் நான் கால் பண்ணிக்கிறேன் போலீஸ்க்கு, சரியா? அப்போ ஒரு ஆடை வந்து இதுதான் அடையாளம் சொல்லி ஆடை உள்ளுக்கு கௌரவத்தை கொண்டு போய்த்து எங்களுக்கு வைக்கலாம். அதனால் வந்து அடுத்தவங்களை விமர்சிக்கும் போது முதலாவது சிந்திங்க. நாங்கள் வந்து நல்ல மனிதர்களாக இருக்கணும்னு தான் இறைவன் ஆசைப்படுறான். எல்லா மதத்தில் சொல்லப்படுறதும் அதுதான். அடுத்தவனை மதித்து வாழு, நல்லவனாக வாழு. சொர்க்கம் யாருக்குன்னு சொல்லப்படுது? அடுத்தவங்களுக்கு. அனாவசியமாக இன்னொருத்தனை கொள்வது, இப்போ இந்த கொலை மிரட்டல் விட்டுறதெல்லாம். எனக்கு கூட மெசேஜ் வந்துச்சு, நாட்டுக்கு வந்தால் பார்த்து கொள்கிறான் அப்படி இப்படின்னு. இந்த கொல்லுறது இதாக்குறது இந்த தீவிரவாத செயற்பாடுகள் இஸ்லாத்திலே இல்லாத விஷயங்கள். அதை செய்கிறது பாருங்கள், மௌலைமார் முன் வராங்க. அப்போ அது வந்து அப்படி செய்கிறதெல்லாம் தவறு. கொலை மிரட்டல்ன்றது, கொலை செய்கிறன்றது வந்து இஸ்லாத்தில் சொல்லப்படுது. சூரத்துல் மாயிதா 32 சரி 31 சரி வசனம் சரி மாயிதா சூரா மாயிதா 5வது அத்தியாயம் வசனம் 30க்கு பிறகு இருக்கு. எத்தனைன்னு பார்த்துக்கோங்க. சொல்லப்படுது என்னென்று, எவன் ஒருவன் அநியாயமாக ஒரு கொலை செய்கிறானோ அவன் முழு மனித சமுதாயத்தையும் கொலை செய்தவனுக்கு சமன். எவன் ஒருவன் ஒரு மனிதனை வாழ வைக்கிறானோ அவன் முழு சமுதாயத்தையும் வாழ வச்சதுக்கு சமன். அப்போ வாழ்வோம், வாழ வைப்போம்.